எடப்பாடி அவர்கள்கிட்ட தான் இருக்கு. எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதில் பிரிந்து போனவர்களுக்கு என்ன சிக்கல்? யாரும் தலைமை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி இப்ப ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் வந்து அதிமுக ஒரு அங்கமா இணைந்து கொள்கிறேங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. தினகரன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொன்னாரு? கூட்டணி கட்சியா தினகரனுக்கு எத்தனை 100 சீட்டு கொடுத்துருவாங்களா? ஒரு 5 சீட்டு கொடுப்பாங்க, 10 சீட்டு கொடுப்பாங்க, அவ்வளவுதானே. ஆனா நேத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு சார்? எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிறத நான் எப்படி ஏத்துக்க முடியுங்கிறாரு. அவர் எடப்பாடி தலைமை அவருமே கேள்விக்குள்ளாக்குறாரு. இன்றைக்கு இதற்கு முன்பு கூட்டணி அமைந்த பொழுது கூட்டணி கட்சிக்காக நான் பிரச்சாரம் செய்வேன்னு தானே அவர் சொன்னாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாததுனால தினகரன் அப்படி சொல்றாரு. சார் நீங்க ஏத்துப்பீங்களா சார் எடப்பாடி தலைமையை? அதனால என்ன இருக்கு? ஓகே, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படலாம், பொதுச் செயலாளராக தொடரலாம். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக, வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். அப்படி கட்டமைக்கப்பட்டால் மட்டுமே தான் வெற்றி என்பது சாத்தியம். ஏன் இப்படி எடப்பாடி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு? பிரிந்து போனவர்கள் அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள அவங்க இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல எடப்பாடி பழனிசாமி இருக்காரா? இல்ல, இப்ப 2021 நீங்க இப்ப குறிப்பிட்டீங்க, அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமா, ஒருவேளை ஏற்றுக்கொண்டு இருந்தால் குறைந்தது இன்னொரு 25 தொகுதி அதிகமாக கிடைச்சிருக்கலாம், தொங்கு சட்டமன்றம் அமைத்திருக்கலாம், அதிமுக ஆட்சிக்கே வந்திருக்கலாம். இத சரியா ஆட்சிக்கு வந்திருக்கலாமா, இல்லை ஆட்சிக்கு வர தேவையில்லைங்க, எதிர்கட்சி தலைவராகவே இருந்தால் போதும் என்று எடுத்துக்கலாமா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன பார்ப்பாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பாரிச்சதை காப்பாற்றிக்கிட்டா போதும், அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சாதாரண குப்பனும் சுப்பனும் ஒரு கட்சிக்காக காலம் பூரா உழைச்சிட்டு அவங்க ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிறது கூட முடியாது, ஜெயிக்க முடியாது. இப்போ ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு நல்லது கெட்டது சின்ன விஷயங்களை கூட இந்த அரசாங்கத்தில் அவர்களால் சாதிக்க முடியாது, செய்து கொள்ள முடியாது. திமுக காரங்களோட டாமினேஷனை பார்த்துட்டு கை கட்டி வாய் பொத்தி நிற்கணும் அப்படிங்கிறத அதிமுக தொண்டன் ஏற்றுப்பானா சொல்லுங்க.